அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் சிந்தித்தோம். 3வது வசனத்திலேயே நாம் சிந்திக்க வேண்டிய இன்னும் சில சத்தியங்கள் உண்டு. எனவே 3ஆம் வசனத்தை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். ஒருமுறை கூட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த நிகழ்ச்சியிலே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே என்றால் என்ன என்பதை குறித்து சிந்தித்தோம். சிலர் சில ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு வரும்பொழுதுதான் தாங்கள் உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே இருக்கும் காலங்களிலேயே உன்னதத்தில் இருக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான நிலைமை. இந்த வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆரம்பிக்கிறார். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏன்? அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசுவாவின் புத்தகம் இதற்கு இணையான ஒன்று என்று ஏற்கனவே கூறினேன். யோசுவாவின் புத்தகத்தை படிக்கும் பொழுது ஏற்கனவே கானானை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று கொடுத்து விட்டார். கானான் என்பது பரலோகத்திற்கு அடையாளமாக சொல்லப்படவில்லை. இன்று நாம் வாழும் இடத்தை குறித்தே அது சொல்லுகிறது. கானான் என்றால் அது நிச்சயமாக பரலோகத்தை குறிக்காது. காரணம், கானான் தேசத்திலே அவர்கள் எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டிய எதிரிகள் இருந்தார்கள். இந்த உலகத்திலே தான் நாம் யுத்தங்களிலே பங்கு பெறுகிறோம். நாம் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது அங்கே யுத்தங்கள் இல்லை. இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் அவர்களுக்கு கானானை கொடுத்தார். அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சென்று சுதந்தரிக்க வேண்டியதுதான். கர்த்தர் யோசுவாவினிடத்திலே என்ன சொன்னார் தெரியுமா? யோசுவா 1 அதிகாரம் 3ஆம் வசனம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இப்பொழுது யோசுவா என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஏற்கனவே நீர் எங்களுக்கு இதை தந்து விட்டீர். நாங்கள் நடந்து இதை சுதந்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்றுதான் கேட்க வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பலர் இந்த தங்கள் நிலைமையை உணர்கிறதில்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் உங்களுக்கு கிறிஸ்துவில் தேவன் எந்தெந்த காரியங்களை தந்திருக்கிறார் என்பது தெரியுமா? கிறிஸ்துவே நம்மை நீதிமான்களாக்குகிறார். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு பலர் தங்கள் ரட்சிப்பிற்கு தாங்களே முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியிலே பலனில்லை என்பதை உணர்ந்த பின்னர்தான் கிறிஸ்துவே தங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகும் தங்கள் சொந்த முயற்சியினாலே நற்செயலை செய்ய முற்படுவார்கள். பின்னர்தான் அதையும் தங்கள் சொந்த பலத்தினாலே செய்ய முடியாது என்பதை கண்டுகொள்கிறார்கள். கர்த்தரே நம்மை ரட்சிக்கிறவர். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். அப்படியென்றால் நாம் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம். அதைவிட எந்த காரியத்தையும் நம்முடைய சொந்த முயற்சியினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. நீங்கள் கிறிஸ்துவண்டை வரும்பொழுது சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவரே உங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ஆண்டவர் எதையாவது விசேஷமாக கொடுக்க வேண்டும் என்று நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்ல தேவையில்லை. கிறிஸ்துவிலே நமக்கு சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவிலே எனக்கு சகலமும் கொடுக்கப்படவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், கிறிஸ்து உங்களுக்காக செய்து முடித்த காரியத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவண்டை வரும்பொழுது சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை குறித்து 2 விதமாக நாம் செயல்பட முடியும். ஒன்று, அதை நமக்கென்று சொந்தமாக்கிக் கொள்வது, அல்லது அதை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளாமல் இருப்பது. ஒரு முறை ஒரு பெரிய கப்பல் கட்டும் பணியின் சொந்தக்காரர் மரித்து போனார். அவருடைய வாரிசு எங்கே என்று தேடின பொழுது மிக ஏழை எளிய மக்கள் தங்கும் ஒரு விடுதியிலே அவர் தங்கியிருந்தார். பிரியமானவர்களே, அதே போலதான் உன்னதங்களிலே ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற பலர் இன்றைக்கு உலக பிரகாரமான மலிவான களியாட்டுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எண்ணி பார்க்க முடியாத அளவு அவர்கள் செல்வந்தர்களாய் இருந்தாலும் உலகம் கொடுக்கும் இன்பங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது எத்தனை பரிதாபமானது! இந்த மனிதனின் நிலைமை குறித்து ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய ஆலயத்திலே பேசிய பொழுது, ஆலய ஆராதனை முடிந்த பின்னர் ஒரு பெண்மணி வந்து, ஐயா, அந்த மனிதனை எப்படி கண்டுபிடித்தார்கள் தெரியுமா என்று கேட்டாள். அவனை மரித்து போனவனாகத்தான் கண்டுபிடித்தார்கள் என்று கூறினாள். காரணம் என்ன? குளிரை தாங்க முடியாதவனாய் மரித்து விட்டான். எவ்வளவோ வசதியோடு வாழ வேண்டியவன் தனக்கிருந்த ஆசீர்வாதங்களை அறியாமல் அதை பயன்படுத்தாமல் மரித்து போனான்.
இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் இவ்வாறே தங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை அறியாமல் வாழ்ந்துவிட்டு அறியாமையிலேயே மரித்து விடுகிறார்கள். மற்றும் ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இங்கிலாந்து நாட்டிலே ஒரு பிரபுக்கள் குலத்தைச் சேர்ந்த மனிதன் மிக ஏழ்மையாக வாழ்ந்து வந்தான். அன்றன்று உணவிற்காக வேலை செய்து பிழைத்து வந்தான். ஆனால் லண்டன் மாநகரத்திலே செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒருவர் மரித்த பொழுது இவனே அவருடைய சொத்துக்கு வாரிசு என்று எழுதி வைத்து விட்டார். இந்த மனிதனை குறித்து அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது. கடைசியாக அவனை தேடி கண்டுபிடித்தார்கள். இதை கேள்விப்பட்ட அவன் செய்தது என்ன தெரியுமா? தான் தங்கியிருந்த ஊரிலே உள்ள சிறந்த துணிக்கடைக்கு போனான். மிகச் சிறப்பான ஒரு உடையை வாங்கி அணிந்தான். ரயில் நிலையத்திற்கும் சென்று முதல் வகுப்பிலே பிரயாணம் செய்வதற்கான டிக்கெட்டை எடுத்து தனக்கு வைக்கப்பட்டிருந்த விலையேறப்பெற்ற சொத்துக்களை பெற்றுக்கொள்ளச் சென்றான். ஏன் தெரியுமா? இவன் தனக்கு கிடைத்த சுதந்திரத்தை விசுவாசித்தான், அதை குறித்து செயல்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதத்தை அறியாமலேயே மரித்து போய்விடலாம். அல்லது அதை அறிந்தவர்களாக அதை அனுபவிப்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் வாழலாம். இன்று பல கிறிஸ்தவர்கள் தாங்கள் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய பல ஆசீர்வாதங்களை அறியாமல் ஒரு கீழான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். இங்கே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவர் வாக்கு பண்ணவில்லை. ஆனால் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக வராத எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் அத்தனை முக்கியமானவர். அவர் நம்மை இரட்சித்தது மட்டுமல்ல, அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இப்பொழுது அவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ வேண்டிய விதமாய் வாழ வேண்டும். இப்பொழுது நாம் மிக முக்கியமான பகுதிக்குள்ளே வருகிறோம். தேவனே திருச்சபையை திட்டமிட்டார் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நாட்களிலே நீங்கள் ஒரு வரைபடம் இல்லாமல் ஒரு வீட்டை கட்ட முடியாது. தேவனுடைய வரைபடம் என்ன? திருச்சபையை திட்டமிடும் பொழுது தேவன் என்ன செய்தார்? அவர் செய்த 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக, அவருடைய குமாரர் குமாரத்தி என்னும் நிலைமைக்கு முன்குறித்தார். மூன்றாவதாக, கிறிஸ்துவிலே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இப்பொழுது சற்று கடினமான ஒரு பகுதிக்குள்ளே கடந்து வருகிறோம். நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி மிக கவனமாக கவனிக்க வேண்டும். தெரிந்தெடுத்தலை குறித்தும் முன்குறித்தலை குறித்தும் நாம் பேச போகிறோம். இது பயமளிக்கும் 2 வார்த்தைகளாய் இருக்கின்றன. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது பலர் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். ஆனால் 2மே வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள்தான். இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியமாயிருக்கிறது. எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த வசனமும் இதை தொடர்ந்து வருகிற வசனங்களும் வேத புத்தகத்திலேயே புரிந்து கொள்ள கடினமான பகுதிகளிலே ஒன்றாய் கருதப்படுகிறது. இது இயற்கையான மனிதன் நிராகரிப்பதும் ஒரு சாதாரண விசுவாசி ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுவதுமாயிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம் தெளிவானதாய் இருந்தாலும் அதில் அடங்கியிருக்கிற சத்தியங்கள் ஏற்றுக்கொள்ள கடினமானதாய் இருக்கிறது. இந்த வசனம் கொல்லாங்கொட்டையைப் போல இருக்கிறது. வெளியே கடினமான ஒன்றாய் இருக்கிறது, உடைத்தால் உள்ளே ருசியான சத்தான பருப்பு இருக்கிறது. இந்த 4 வசனத்தின் கடைசியிலே கொண்டபடியே என்று முடியும் வார்த்தையானது அதற்கு முன் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவருடைய சித்தத்தின்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அனாதி நோக்கத்தோடு பூரணமாக ஒத்து போகிறதா இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நோக்கத்திற்கும் திட்டத்திற்கும் ஏற்றாற்போலவே இந்த உலகமும் அண்ட சராசரங்களும் செயல்படும். தெரிந்து கொண்டபடியே என்ற வாக்கியமானது இதற்கு முந்தைய வசனத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை எட்டி பார்க்கிறது. அந்த வசனத்திலே 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவதாக, சகல ஆசீர்வாதத்தினாலும். இரண்டாவதாக, உன்னதங்களிலே. மூன்றாவதாக, கிறிஸ்துவுக்குள் என்று வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்னவென்றால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெகுமதியை திறந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள். இன்னும் நீங்கள் விசுவாசத்தினாலே செயல்படுகிறவர்களாய் அதை பற்றி கொண்டு தேவன் உங்களை அழைத்திருக்கிற உன்னதமான நிலைமையிலே வாழுங்கள். அவர் உங்களை தம்முடைய மகனாக்கி இருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்திலே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது இவை எல்லாமே அவருடைய திட்டத்தின்படியே நடைபெறுகிறது.
பிதாவாகிய தேவன் திருச்சபையை திட்டமிட்டார். குமாரனாகிய தேவன் திருச்சபைக்கான விலைக்கிரயத்தை செலுத்தினார். பரிசுத்த ஆவியான தேவன் திருச்சபையை பாதுகாக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஊற்று பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுமே. ரட்சிப்பு நம்முடைய சொந்த முயற்சினாலே அல்ல, அவராலேயே உண்டாயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய மனதை அவர் நித்தியத்திற்கு எடுத்துச் செல்கிறார். நானும் நீங்களோ ரட்சிப்பின் திட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. கர்த்தரே அத்தனையையும் செய்தார். அதனை உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வாசிக்கிறோம். நானோ நீங்களோ இந்த உலகத்திலே வந்து தோன்றும் முன்னதாகவே நம்முடைய ரட்சிப்பை குறித்து தேவன் திட்டமிட்டு விட்டார். இயேசு கிறிஸ்துவே சரியான காலகட்டத்திலே காலம் நிறைவேறின பொழுது இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையிலே நமக்காக மரித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அவரே நம்மை கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்ளும் ரட்சிப்பின் அறிவிற்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார். ஒரு இளைஞன் ஒரு பாரம்பரிய திருச்சபையிலே போய் திருச்சபையின் அங்கமாக சேர வேண்டும் என்று கேட்டான். அங்கே இருந்த திருச்சபையின் தலைவர்கள் சிலர் அவனை பரிசோதிக்கும்படியாக, நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் என்னுடைய பகுதியை செய்தேன், தேவன் அவருடைய பகுதியை செய்தார் என்று கூறினான். இவன் நன்றாக மாட்டிக்கொண்டு விட்டான் என்று எண்ணி, உன்னுடைய பகுதி என்ன, நீ என்ன பெரிதாக செய்தாய், தேவனுடைய பகுதி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், என்னுடைய பாவமான கால்கள், பாவமான இருதயம் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் என்னை கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரமாய் கொண்டு சென்றது. தேவனை விட்டு நான் தூரமாய் ஓடினேன், ஆனால் தேவனோ என் பின்னாலேயே வந்து என்னை மேற்கொண்டு என்னை தம்முடைய பிள்ளையாக்கி விட்டார் என்று கூறினான். ஆம் பிரியமானவர்களே, தேவனே ரட்சிப்பின் பணியை திட்டமிட்டவர், அவரே அதை செய்து முடிக்கிறவர். டாக்டர் ஹாரி அயன்சைடு என்பவர் ஒரு கதையை கூறினார். ஒரு சிறு பையனிடத்திலே, நீ இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டு விட்டாயா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சிறுவன், அவர் தொலைந்து போனது எனக்கு தெரியாதே, ஆனால் நான் தான் தொலைந்து போனேன், அவர் என்னை கண்டுபிடித்து விட்டார் என்று கூறினான். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கிறதில்லை, அவரே உங்களை கண்டுபிடிக்கிறார். அவரே காணாமல் போன ஆட்டை தேடி பின்னாலே சென்றவர், அவரே அந்த ஆட்டை கண்டுபிடித்தவர். உலக தோற்றத்திற்கு முன்னதாக தேவன் இயேசுவிலே விசுவாசிகளை தெரிந்து கொண்டு விட்டார். இதன் பொருள் என்ன? நீங்களோ நானோ தெரிந்து கொள்கிறதில்லை. நாம் நல்லவர்கள் என்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் ஏதோ நன்மை செய்கிறோம் என்பதற்காகவும் அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மை தெரிந்து கொள்வதின் நோக்கம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்னர் நாம் நன்மை செய்கிறவர்களாக வாழ முடியும் என்பதற்காகவே. தேவனுடைய ஞானமும் அவருடைய தயவுமே நம்மை தெரிந்து கொள்ள காரணமாயிருந்தன. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, நான் இந்த உலகத்திற்கு வரும் முன்னதாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் நான் இந்த உலகத்திற்கு வரும் வரை அவர் காத்திருந்திருப்பார் என்றால் அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கவே முடியாது என்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரே உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. மேல் வீட்டறையிலே இயேசு தனது சீடர்களிடத்திலும் இதே காரியத்தை கூறினார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார். டாக்டர் கேம்பல் மார்கன் என்பவர் சொல்லும் பொழுது, இந்த சத்தியத்தினாலே பொறுப்பு அவர் மேல் விழுந்ததாய் இருக்கிறது. அவர் தெரிந்து கொள்ளும் பணியை செய்திருக்கிறார் என்றால் அவரே நம்மை குறித்த பொறுப்புள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். இது மிக மிக அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய தெரிந்தெடுப்பிற்கு ஒரு உதாரணமாயிருக்கிறார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். சரியான நேரத்திலே தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். நித்தியத்திலே கர்த்தர் திருச்சபையை தெரிந்து கொண்டார். நித்தியத்திலே தேவனே இந்த தெரிந்தெடுப்பை செய்தபடினாலே அவருடைய கண்கள் காண முடியாத எந்த காரியமும் நடைபெறவில்லை. எனவே அவர் தனது எந்த திட்டத்தையும் மாற்றி அமைக்க வேண்டியதில்லை. ஆரம்பத்திலேயே அவர் முடிவையும் அறிந்தவராயிருக்கிறார். இது எல்லாவற்றையும் தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு செய்தார். அது எதற்காக? அதுதான் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக?
பரிசுத்தப்படுத்துவதற்காக. இவரே நம்மை ரட்சிக்கிறார். அவருக்கு முன் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இதுதான் அவருடைய நோக்கத்தின் நேர்மறையான பகுதி. இது ஒரு விசுவாசியின் உள்ளான வாழ்க்கை தொடர்பானது. தேவனுடைய தெரிந்தெடுப்பிலேயே பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவனே திட்டமிட்டு தெரிந்தெடுத்தார் என்று சொல்வதனாலே என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் எனக்கு விருப்பமானபடி வாழலாம் என்று நீங்கள் கூற முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதற்கு பவுல் கொடுக்கும் பதில் என்ன தெரியுமா? ரோமர் 6 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? தேவன் கொடுத்த கிருபையை பாவம் செய்ய நாம் பெற்ற அனுமதியாக எண்ணக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒரு பாவியாக இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறவனாயிருக்கிறான். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படியாக மட்டும் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நாம் குற்றமற்றவர்களாக இருக்கும்படியும் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு விசுவாசி தேவனுக்கு முன் கிறிஸ்துவிலே குற்றமற்றவனாய் காணப்படுகிறான். மீண்டுமாக இஸ்ரவேலிலே இதை குறித்த ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். பிலேயாம் இஸ்ரவேலை சபிக்க தேவன் அவனை அனுமதிக்கவில்லை. பாருங்கள், எண்ணாமம் 23 அதிகாரம் 21 வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் சத்தியம். நீங்கள் இஸ்ரவேலர் தங்கியிருந்த பகுதிக்குள்ளே கடந்து செல்வீர்கள் என்றால் தேவன் அவர்களுக்குள்ளே பாவங்களை கண்டு அவர்களை நியாயம் தீர்க்கிறார் என்பதை பார்ப்பீர்கள். கர்த்தரே அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களையும் தெரிந்தெடுத்திருப்பதின் நோக்கம் உங்களை பரிசுத்தமாக்குவதற்காக, உங்களை குற்றமற்றவர்களாக்குவதற்காக. இதன் பொருள் என்ன? உங்கள் வாழ்க்கை மாற்றம் பெற்றிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பெற்றதற்கான எந்த அடையாளமும் இல்லை என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர் அல்ல. நாம் குற்றமற்றவர்களாக வாழவே தேவன் விரும்புகிறார். எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விலக்கி காப்பதற்காக வழிவகுத்திருக்கிறார். 1 யோவான் 2 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இந்த வசனம் மற்றும் ஒரு சத்தியத்தையும் சொல்கிறது. அதாவது, இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமே மரித்தார் என்பது உண்மை இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்காகவும் மரித்தார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறார். நீங்கள் ஒளிந்து கொண்டு நான் தெரிந்தெடுக்கப்பட்டவனிலே ஒருவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நீங்களும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களிலே ஒருவர். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேளாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு சுயாதீனம் இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்தில் உள்ள நம்மை தெரிந்தெடுத்து ரட்சிக்கிறார் என்பது மகிமை நிரம்பிய உன்னதமான ஒரு காரியம். இது நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. அதை நாம் விசுவாசிக்க மட்டுமே முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். அகலமான பாதை செல்லுகிறது, அதற்கு அருகிலேயே ஒரு சிறிய வாசலும் இருக்கிறது. அதன் மேலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 10 அதிகாரம் 9 வசனத்திலே சொல்லும் பொழுதும் நானே வாசல் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அகலமான பாதையானது அநேகர் தெரிந்து கொள்ளும் பாதையாய் இருக்கிறது. ஆனால் தூரமாக செல்ல செல்ல குறுகலாகி அழிவுக்கு நேரே சென்று விடுகிறது. உங்களுக்கு விருப்பமானால் அந்த அகலமான பாதையிலே நீங்கள் சென்று கொண்டே இருக்கலாம். அதே வேளையிலே அந்த அகலமான பாதையிலிருந்து குறுகலான பாதையாகிய வாசலாகிய இயேசுவையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். யோவான் 6 அதிகாரம் 37 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் இந்த குறுகலான வாசல் வழியாக உள்ளே வரலாம். செல்ல செல்ல இந்த பாதை அகலமான, விசாலமான, மகிழ்ச்சி நிறைந்த பாதையாகிறது. யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கூறியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கருமையான சகோதரனை, சகோதரியே. ஆனால் தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியவர்கள் நீங்களே.
விருப்பம் போல வாழக்கூடிய அகலமான பாதையை தெரிந்தெடுத்து மனம் போல வாழ்ந்து முடிவிலே நித்திய அழிவிற்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் அந்த பாதையிலேயும் நீங்கள் செல்லலாம். அல்லது இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை ரட்சிக்கும்படியாக, அவர் உங்களை பரிசுத்தமாக்கும்படியாக விசுவாசத்தோடு அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்ததை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாகும் சிலாக்கியமும் உங்கள் முன்னாலேயே இருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்களா? அல்லது எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நோக்கி உம்முடைய அழைப்பு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் குறிப்பிட்ட ஒரு சிலருக்காக மட்டும் சிலுவையிலே மரிக்கவில்லை. உலகத்திலே வாழ்கிற அத்தனை ஜனங்களுக்காகவும் எல்லாருடைய பாவத்தின் தண்டனையையும் நீர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றும் யார் யார் நான் இயேசு காட்டும் பாதையிலே வாழ விரும்புகிறேன், இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்ததையும் நான் விசுவாசிக்கிறேன், அவரை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் உம்முடைய பிள்ளை என்ற நிச்சயத்தை தாரும். நீர் அவர்களுக்கு கொடுக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையையும் அனுபவிக்க கிருபை செய்யும். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் தந்திருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிறவர்களாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.